ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ் முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் சூப்பர் எயிட் ஆரம்பிக்க போகுது. இந்த சூப்பர் எயிட்ல எந்தெந்த டீம் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, குரூப் 1ல எந்தெந்த டீம் இருக்காங்க, குரூப் 2ல எந்தெந்த டீம் இருக்கான்னு பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் 1ல எந்தெந்த டீம் இருக்கான்னு பார்க்க போறோம். இந்தியா இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல ஒரு டஃபஸ்டான ஒரு பிச்சை தான் கொடுத்திருந்தாங்க. இந்திய அணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்டிங் யூனிட்ல. டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேட்டிங் பயங்கரமா இருக்கு, பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைச்சு கடைசியில இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குரூப் ஸ்டேஜ்ல பேட்டிங் ரொம்ப வீக்கா இருந்து பவுலிங் பயங்கரமா இருந்தது. இந்திய அணி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆகிறதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய பவுலிங் யூனிட் தான். பயங்கரமா இருந்தது. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் விளையாண்டாங்க பாருங்க, 119 ரன் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணாங்க இந்திய அணி. ஒரு தரமான ஒரு பவுலிங் யூனிட்டா இருக்காங்க. பட் இந்த சூப்பர் எயிட்ல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 20 விளையாட போறாங்க. இந்த மேட்ச் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மேட்சா இருக்க போகுது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வேற பயங்கரமான ஒரு பவுலிங் யூனிட்டா இருக்காங்க, நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்க போகுது இந்திய அணி பேட்ஸ்மேனுக்குலாம். அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்த மேட்ச் தான் பிக்கஸ்ட் ரைவலரியா இருக்க போகுது. ஏன்னா வேர்ல்டு கப் 2023 ஃபைனல்ல என்ன நடந்தனே தெரியும். அதுக்கு பலடி தர மாதிரி இந்திய அணி வெறியா வருவாங்க. எஸ்டி லூசியா நடக்க போகுது வெஸ்ட் இண்டீஸ்ல. அப்புறம் பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் விளையாட போறாங்க 22ஆம் தேதி. இதுவும் பயங்கரமா இருக்க போகுது. இந்திய அணிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேட்ச் நடக்க போகுது இந்த சூப்பர் எயிட். அதுவும் வேற கிரவுண்ட்ல நடக்க போது ரொம்ப டஃபா தான் இருக்கும் இந்திய அணிக்கு டிராவல் பண்றது. அடுத்து மைட்டி ஆஸ்திரேலியா. வேர்ல்டு கப்னு வந்துட்டா உங்களுக்கு பிடிக்கவே முடியாது, மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணி எந்த ஃபைட்டுமே இல்லாம ஈஸியா வின் பண்ணி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான். இந்த வேர்ல்டு கப் 2024 சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 75 ரன் ஆல் அவுட் பண்ணுவாங்க நியூசிலாண்ட. பயங்கரமான ஒரு பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க, ஸ்பின் பயங்கரமா இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேற லெவலான ஒரு டீமா இருக்கிறாங்க இந்த வேர்ல்டு கப் 2024. எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் எயிட்ல ஆப்கானிஸ்தான் அணி பெரிய டீமுக்கு ட்ரஃப் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. பயங்கரமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த குரூப் ஸ்டேஜ்ல எப்படியோ ஏதோ ஒரு மேட்சிங் நடந்து பங்களாதேஷ் அணி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல பவுலிங் போட்டுருக்காங்க. இப்ப வேற நேபாள் கைன்ஸ்டான வெறித்தனமா பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க லோ டோட்டல. அடுத்து குரூப் 2ல எந்தெந்த டீம் சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா. இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த 4 மேட்சுமே க்ளோஸா போய் தான் வின் பண்ணிருக்காங்க கடைசியில. அப்புறம் இந்த 4 மேட்சுமே லோ டோட்டல் அடிச்சுதான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டுமே பயங்கரமா இருக்கு. இந்த வேர்ல்டு கப் 2024 சூப்பர் எயிட்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமா இருக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து இங்கிலாந்து, டிஃபெண்டிங் சாம்பியன். இந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு சத்தியமா அந்த டீம்ல போகாதுன்னு நினைச்சு கடைசியில ஏதோ ஒரு மேஜிக்கல் நடந்து போயிட்டாங்க உள்ள சூப்பர் எயிட்டுக்கு. அடுத்து முதல் முறையாக வேர்ல்டு கப் 2024 சூப்பர் எயிட்ல தகுதி பெற்றிருக்காங்க. சத்தியமா எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. ஒரு சின்ன டீம் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவலா இருந்தது. சூப்பர் ஓவர்ல போய் ஜெயிச்சாங்க பாருங்க, அதெல்லாம் வெறித்தனமா இருந்ததுங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமா தெரியுறாங்கன்னே சொல்லுவேன் இந்த வேர்ல்டு கப் 2024. கடந்த 2 வேர்ல்டு கப்ப குவாலிஃபைட் ஆகல, அந்த வெறியில விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பழைய வெஸ்ட் இண்டீஸை பாக்குறது மாதிரியே இருக்கு இவங்க விளையாடுறத பார்த்து. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க இந்த வேர்ல்டு கப் 2024 செமிஃபைனல்ஸ்ல எந்தெந்த டீம் இருக்க போறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.